ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகே 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். ரைட், தோத்துட்டோம் அன்றைக்கி. நல்ல டீம்கிட்ட தான் தோத்தோம், செகண்ட் ரேங்கில் இருந்த டீம்கிட்ட தான். அண்ட் தோல்வி தான். ரைட், ஆஸ் எக்ஸ்பெக்டட். நான் என்ன ஸ்டார்டிங் 7 சொன்னோம், அதே ஸ்டார்டிங் 7 தான் ரெண்டு டீமும் இருந்தது. அது மட்டும் தான் கரெக்டாக போச்சு இன்றைக்கி, பாக்கி எதுவுமே கரெக்டாக போகல. ரைட், ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே மேட்ச் டர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க தமிழ் தலைவாஸ். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே என்ன ஸ்கோரு, தமிழ் தலைவாஸ் 4, அவங்க 12, 8 பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க. அங்கேயே முடிஞ்சு மோஸ்ட்லி. அண்ட் இந்த மாதிரி பெரிய டீம்கிட்டலாம் ஃபைட் பேக் பண்ணி திரும்பி வர்றது கஷ்டம். 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் லீடில் இருக்கும்போது அர்ஜுன் தான் ஃபஸ்ட் ரைட் எடுத்தார். ஆதித்ய ஷிண்டே இவ்வளோ அவுட் பண்ணிட்டு வந்தார் 1-0. அஸ்லம் போய் போனஸ் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தார் 1-1. ரோஹித் போனார் எம்டி ரைடு 1-1. அப்புறம் அஸ்லம் இனாம் அந்த அடிச்சார் பாருங்க ஒரு பெல்ட்டி. ஆற்றுலலாம் நாங்கள் அப்படி தான் குதிப்போம், திருவாரூர் சைடு தஞ்சாவூர் சைட்லலாம் சொருள்மாங்க. அது மாதிரி பெல்ட்டி ஜம்ப்பு 2 பாயிண்ட் 3-1 ஆகிடுச்சு. அந்த ஃப்ளை த்ரூ த ஏர் சொல்லாமல் எஸ் சூப்பர் ஜம்ப் ஓவர் த செயின் டேக்கிள் மாதிரி இருந்தாங்களா. அந்த செயினை உடச்சிட்டு போக முடியாது, அது தெரியும். ஜம்ப் அப்படியே எகிரி குச்சார். ஸ்பைடர் மேன் யாரும் இன்ஜூர்ட் மேன் மாதிரி அது தெரியுது. இவ்வளோ இன்ஜுரி போன சீசன், ஃபென்டாஸ்டிக் ஜம்ப்பு. இந்த மாதிரி ஜம்பை அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அண்ட் அதிலே காமிச்சது தட் இஸ் தேர் டு பர்ஃபார்ம் அண்ட் ஃபைட். அண்ட் அப்புறம் அர்ஜுன் டேக்கிள் ஆகிட்டார், ஆங்கிளோடு பிடிச்சாங்க 1-4. அப்புறம் பங்கஜ் போய் நிதிஷ் அவுட் பண்ணார் 1-5. அப்புறம் இன்னொரு திருப்பி பங்கஜ் போய் 2 பேர் அவுட் பண்ணிட்டு வந்துட்டார் 1-7. இமான்சு லாஸ்ட் மேன் இருக்கார், டூ ஆர் டை வேறு, அவுட் பண்ணிட்டாங்க. எம்டி ஹவுஸ் எல்லாருமே ஆல் அவுட்டு. ஃபஸ்ட்டு 7th மினிட்லேயே ஆல் அவுட் ஆகிட்டோம். 7வது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆகிட்டோம்னா பாருங்கள், அடுத்த ஆல் அவுட்டு 40வது நிமிஷம் தான் 1-10. அப்போ ஸ்கோர் 7th மினிட்ல 1-10, 9 பாயிண்ட் லீடு. எல்லோரும் 7 பேர் பெஞ்சுக்கு போயிட்டாங்க. எல்லாம் போங்க, திரும்பி வந்தாங்க. புனேரி பல்தன் இது 6th டைம் இந்த சீசன்லேயே ஆப்போனண்ட்டை 10 நிமிஷத்துக்குள்ளே ஆல் அவுட் பண்ணது. ஆமாம், 6வது டீம் இது நம்ம ஆல் அவுட் ஆனது இவங்ககிட்ட இந்த சீசன்லேயே. ஃபஸ்ட்டு 10 மினிட். அப்போ எந்த அளவுக்கு அவங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பாருங்கள், ப்ளஸ் ரைட் ஸ்ட்ராங். ரைட், பங்கஜ் மோஹித்தை அவர் எனக்கு ஒன்று ரெண்டு விஷயம் நீங்கள் எனக்கு புரியவே இல்லை. 7 பேர் உள்ளே இருக்காங்க, 4 டிஃபெண்டர் இருக்காங்க. ரோஹித் பெனிவேல் போய் பங்கஜ் காலை பிடிக்கிறார் செகண்ட் ஹாஃபில். அதாவது ஆல் அவுட் ஆன வெரி நெக்ஸ்ட் ரைட்டில் பங்கஜ் வர்றாரு. இவர் எதுக்கு போய் பிடிச்சாருன்னு எனக்கு புரியல. வீக் அவர் பழக்கம் இல்லை, இஸ் நாட் அ டிஃபெண்டர். அந்த ஸ்ட்ரென்த்து அவரோட ஸ்பீடுக்கெல்லாம் அவரை நிறுத்த முடியாது. பங்கஜ் மோஹித்தை வழிகிட்டு போய் அவுட் ஆகிட்டார். 4 டிஃபெண்டர் வேடிக்கை பார்க்குறாங்க. 1-11 ஆயிடுச்சு ஸ்கோர். தட் இஸ் எரர். ஒய்? அதுவும் செகண்ட் ரைடர், அவர் ரொம்ப முக்கியம். அவர் தான் ரிவைவ் பண்ண முடியும். அர்ஜுன் அவுட் ஆனால் அவரே ஃபர்ஸ்ட் டேக்கிள் பண்ணி அமுச்சு விட்டாங்க, நீ வெளில போகணும். பிடிச்சிருக்கவே கூடாது அவரை காலை. மற்றவங்களாம் எல்லாம் இருக்கும்போது இவரு எதுக்கு அவசரப்பட்டு பிடிச்சாரு தெரில. எனிவே அர்ஜுன் அப்புறம் போய் 2 பாயிண்ட் ரைடு எடுத்தார் 9th மினிட்ல. அண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்மளை ஒர்க் ஹார்ட் பண்ண வச்சாங்க. ஈஸியெல்லாம் கொடுக்கவே இல்லை. யூ ஒர்க் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்ற மாதிரி கஷ்டப்பட்டு இன்ச்சா பாயிண்ட் கிடச்சிது. 2 பாயிண்ட் எடுத்தார் மல்டி பாயிண்ட்டு. அதில் ஒன்று அவுட் ஆஃப் பவுன்ஸு. இவர் ஒருத்தரை தான் அவுட் பண்ணார் 11-3. அப்புறம் தான் நரேந்தர் வந்தார் சப்ஸ்டிடியூட்டில். யாரோ பிளேயர் வந்த மாதிரி இருந்தது. போன சீசன் மோயின் ஷாப்பாக்கி உள்ளே வரும்போது அப்படி தான் இருக்கும். போகிறத பார்த்தா நான் முதல்ல நரேந்திர ஸ்டார்டிங் 7ல் வைங்க, ரோஹித்தை தூக்கி இதில் வேறு நிறைய பேர் சொன்னீங்க ரோஹித் நம்ம சான்ஸ் கொடுக்க வேண்டாமா. அதான் கொடுத்தாங்களே சான்ஸு. 3வது ரைடு அவர் தான் எடுத்தார், எம்டி ரைடு என்ன போய் டிஃபென்ஸில் போய் பிடிக்கிறாரு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேண்டாம். என்ன சொன்ன ப்ரிவியூவில், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். காமன் சென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரோட ஜாப் என்ன? ரோஹித்தோட ஒரே வேலை அர்ஜுனை ரிவைவ் பண்ணுறது. நீங்கள் போய் பங்கஜ் மோஹித்தை, ஆதித்ய ஷிண்டே அவங்களெல்லாம் போய் பிடிக்கிறது இல்லை அவர் வேலை. அங்கே தான் மேட்ச் அங்கேயே மாறுது. பிளானிங் இல்லை சரியா, இல்லை எக்ஸிக்யூட் பண்ணலையா பிளானை? என்ன சொல்லி அமிச்சிங்க நீங்கள் உள்ள? யாரோட வேலையை யார் பண்ணிட்டு இருக்கா? இது விராட் கோலி ஃபஸ்ட்டு ஒரு போலிங் போடுற மாதிரி இது. அவரு போய் காலை பிடிக்கிறது. நரேந்திர அதே தான் பண்ணார் ஒரு வாட்டி செகண்ட் லேட்டர் ஆன். அவர் அது மாதிரி தான் அவுட்டார். 2 ரைடர் தேவர் சப்போஸ் ரிவைவ் அர்ஜுனோட வேலை. அவர் போய் காலை பிடிக்கிறாங்கன்னா அப்போ மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். டிஃபெண்டர் தான் சொல்கிறேன் நான். வாட் டு டூ? நம்ம இவ்வளோ செகண்ட் பெஸ்ட் டிஃபெண்டிங் ரேங்க்கில் இருக்கோம். ஃபஸ்ட்டே புனேரி பல்தன் தான். அண்ட் நரேந்தர் சப்ஸ்டிடியூட்டாக 11th மினிட் வந்தார். ஒரு டச் பாயிண்ட் அழகாக போய் எடுத்துகிட்டு வந்தார் 11-5. அண்ட் உடனே இம்பேக்ட் தெரிஞ்சிரு வந்தோடனே அகெயின். அப்போ தான் நரேந்தர் திரும்ப டேக்கிள் பண்ணி ஆதித்ய ஷிண்டே அவுட் ஆனோம் 15-5. இஷ்டத்துக்கும் அவுட் ஆகுறாங்க, இஷ்டத்துக்கும் பிளானிங் இல்லை, இஷ்டத்துக்கும் டிஃபென்ஸ் இங்கே தாறுமாறாக போகுது, அங்கே போகுது இங்கே போகுது. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நம்ம 4, அவங்க 12. நெக்ஸ்ட்டு 10 நிமிஷம் 11-20 நம்ம 7, அவங்க 8. ஸோ செகண்டில் 11-20 மினிட்ஸில் 1 பாயிண்ட் தான் அவங்க லீடு. ஃபஸ்ட் இதில் 8 பாயிண்ட் லீடு எடுத்து போயிட்டாங்க. அதான் நான் டைட்டிலே போட்டிருக்கேன், 10-10 மினிட்ஸ் மேட் த டிஃபரன்ஸ். திருப்பமுனே ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தான். கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் நல்லா விளாண்டாங்க. ஏன்னா 10 நிமிஷத்தில் 3-12 ஸ்கோர், 9 பாயிண்ட் லீடு. 15 நிமிஷத்தில் 9-16. 20வது நிமிஷத்தில் 20-11, 9 பாயிண்ட் டிஃபரன்ஸு. செகண்ட் ஹாஃப் தே பிளேடு பெட்டர். சில்லி எரர் தான் அந்த 2 ரைடர் போய் டேக்கிள் பண்ணது. கிளிம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் செகண்ட் ஹாஃபில் தெரிஞ்சுது. ஆதித்ய ஷிண்டே கும்பலாக சேர்ந்து அவுட் பண்ணாங்க. அர்ஜுன் ஒரே லாபி அவுட் ஒரு வாட்டி திரும்பவும். ஹீட் ஆஃப் த மூமெண்ட் 16-9 ஒன்றுமோ நினைக்கிறேன் அப்போ ஸ்கோர். அப்புறம் இமான்ஷோ ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ணார் ஒருத்தரை. அர்ஜுன் ரிவைவ் வந்தார் 18-10.
பங்கஜ் மோஹித் டூ ஆர் டை கோஸ் அவுட் ஆனார் 19-11 ஆஃப் டைம் 20-11 9 பாயிண்ட் லீட் அவங்க. தலைவாஸ் வந்து நிதிஷ் அண்ட் ரோனக் சூப்பர் டேக்கில் ஒன்று பிரமாதமாக பண்ணாங்க. பங்கஜ் மோஹித்தை விட்டலே இவ்வளோ ஓடுகிட்டேருந்து பிடிச்சி ஈத்துன்னு போனாங்க. கட்டி பிடிச்சி அப்படியே விடவே இல்லை. 23-14 ஆச்சு. 2 சூப்பர் டேக்கில் நடந்து 2மே நல்லா பண்ணாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் டிஃபென்ஸ் வாஸ் வெரி குட். நரேந்தர் 30th மினிட் 2 பாயிண்ட் ரைடு வர எடுத்துகிட்டு வந்தார். கால் நீட்டி டச் பண்ணிட்டாரு, கை நீட்ட முடியலன்னு. அது நல்லா இருந்தது. அது எடுத்தது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல. 25-18 7 தான் டிஃபரன்ஸ் அப்போது. அண்ட் இந்த மாதிரி டீம்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பங்கஜ் மோஹித்தே இமான்ஷு ஒரு கிக் பண்ணிவிட்டு பாபு வந்து ஒரு புஷ் பண்ணார் திரும்பி போகும்போது. பங்கஜ் பறந்து போய் தோட்டுட்டு தான் வெளில போய் விழுந்தார். பட் ரெஃப்ரி 2 பாயிண்ட் வரை கொடுத்துட்டாங்க. ஸ்கோர் 28-18. ஆனால் ரிவ்யூ எடுத்தாங்க. இதான் நான் சொல்கிறது, எப்போதுமே ஸ்டார்டிங்கில் ரிவ்யூ வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இடத்துல ரிவ்யூ எடுங்கன்னு. அதே மாதிரி ரிவ்யூ எடுத்தாங்க. ரிவ்யூவில் போட்டு பார்த்தா அவுட் ஆஃப் பவுன்ஸுக்கு அப்புறம் தான் கடைசியில் தான் கை தொட்டாங்கன்னு அவுட்டுன்ட்டாங்க யாரை, அவங்க ரைடரை. ஸோ 28-18 இருந்தது, 26-19 ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிவ்யூ ஹெல்ப்டு. அர்ஜுன் வராரு போகிறாரு. ஆஃப் டே தான் இன்றைக்கி, மொத்தமே 6 பாயிண்ட் தான் எடுத்தார். நிறைய வாட்டி ரிவைவ் பண்ணாங்க பசங்க. சூப்பர் டேக்கில் தான் தமிழ் தலைவாஸ் நிதிஷ் அண்ட் பாபு நல்லா பண்ணாங்க. 31-23 ஆச்சு ஒரு வாட்டி ஸ்கோரு. அண்ட் லீடை த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணாங்க அவங்க முன்னேறி பார்த்தோம். ஒரு இடத்துல கூட நம்ம லீடு வர முடியல, கிட்டக்கும் வரவே முடியல. ஸோ இப்படி இருந்தால் எங்கே விளாடணும். இவ்வளோக்கு போன சீசனு ஃபஸ்ட்டு மேட்சே இவங்ககிட்ட ஜெயித்தோம். இவரெலாம் இருந்தார் சச்சின் தன்வர். அவர் இப்போ அங்கே போய்ட்டார் புன்னேரி பார்த்தனுக்கு சொல்கிறேன். அதுலேயும் அஸ்லம் இனாம்தார் இருந்தார். PK 9ல் செமிஃபைனலில் வந்து தான் இவங்ககிட்ட தோற்றோம். பட் டுடே இட் வாஸ் ஆஃப் டே. இட் ஹேப்பன்ஸ். 1 ஆஃப் டே ஆகும். ஸ்டில் 6வது நம்பரில் இருக்கும். எனிவே அர்ஜுன் 6 பாயிண்ட்டு, ரோஹித் பெனிவல் 0 பாயிண்ட் தான். நீங்கள் தான் சொன்னீங்க சான்ஸ் கொடுங்க, 2வது ரைடரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி நேரத்தில் ரெடி பண்ணால் இப்படி தான் ஆகும் ஸ்கோரு. நான் சொன்னேன் இல்லையா, 40 மினிட்ஸ் கேமில் ஒருத்தர் தான் எடுக்க முடியும்னு. இமான்ஷு 2 பாயிண்ட்டு, நிதிஷ்குமார் 3, அருள்நதி பாபு ஒரு 4, ரோனக் 2, அஷிஷ் 1. சப்ஸ்டிடியூட்டாக 2 ரைடர் வந்தாங்க. நரேந்தர் 3 பாயிண்ட்டு, யோகேஷ் யாதவ் 1 பாயிண்ட்டு. அவங்களுக்கு ஆதித்யா ஷிண்டே 2, பங்கஜ் மோஹித் 9, அஸ்லம் இனாம்தார் 7 பாயிண்ட்டு. கடைசியில் ஆல் அவுட் பண்ணி விட்டார், 2 பேர் அவுட் பண்ணி விட்டு. அப்புறம் குர்தீப் ஒரு 5. இவ்வளோக்கும் மெயின் ரைடர் டிஃபெண்டர் அவங்களுக்கு கௌரவ் கத்ரி 0 பாயிண்ட் தான். அவுட் வந்து தப்பிச்சோம், ஆனால் அவர் 0 பாயிண்ட்டு. அபிலேஷ் நடராஜனும் 0 பாயிண்ட்டு. விஷால் பரதேவா ஒரு 4 பாயிண்ட்டு. ஸோ அவங்களுக்கு மோஹித் கோயத் வந்தாங்க சப்ஸ்டியூட். அவர் ஒரு பாயிண்ட்டை வைப் அப் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார். டோட்டல் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 12, அவங்க 16. டேக்கிள் பாயிண்ட் நம்ம 10, அவங்க 13. நம்ம 0 ஆல் அவுட்டு. அவங்களுக்கு 4 பாயிண்ட் கிடச்சிது ஆல் அவுட், ஏன்னா 2 வாட்டி ஆகிட்டோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நமக்கு ஒன்று தான் கிடச்சிது, அவங்களுக்கு 3 நம்ம கொடுத்தோம் தாராள பிரபு மாதிரி. 2 வாட்டி ஆல் அவுட் 7th மினிட் அண்ட் 40th மினிட். அண்ட் எனிவே லூஸ் பண்ணாதீங்க. ஹோப்பா எப்படி இருந்தாலும் 7-8 அங்கே தான் முடிப்பாங்க. நம்ம தெரியும் ஒரு 4-5 மேட்ச்சுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சாங்கன்னா டானிக் மாதிரி அடுத்த வர மேட்சுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அடுத்த டஃப் மேட்ச் டபங் டெல்லி கூட ஒரு வாரம் கழிச்சு. நடுவில் நம்ம பின்னாடி இருக்கிற டீம்லாம் நிறையா இருக்குது. யூபி, ஓதா, பெங்கால் அவங்கள்டெல்லாம் விளையாடணும். ஸ்டார்டிங் 10 நிமிஷத்துல தான் டர்னிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே டர்னிங் பாயிண்ட் ஆச்சு, எங்கே மேட்ச் திரும்பிச்சு, ஸ்டார்டிங் 7 சரியா, இல்லை சாகர் விளையாடி இருக்கணுமா? சாகர் விளையாடி இருந்தால் அஸ்லம் இனாம்தார், பங்கஜ் மோஹித், ஆதித்யா ஷிண்டே எல்லாரையும் அவுட் பண்ணியிருப்பாரா? நீங்கள் தான் சொல்லணும். இது பரவாயில்ல. இதுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெய்ப்பூர் இன்னும் மோசமாக தோத்தாங்க பெங்களூர் புல்ஸ்ட்டை. பின்னாடி இப்போ அவங்க -29. நம்மளும் இங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ 36-23 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோற்றோம். அட்லீஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்தாலும் நிறைய டீம் 12 பாயிண்டில் மாட்டியிருக்கு. அது ஒன்றும் கால்குலேட் பண்ணி விளையாட வேண்டாம். அது ஸ்கோர் டிஃப்ரென்ஸான ஹெல்ப் பண்ணும் பின்னாடி. இங்கே 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் 40வது நிமிஷம் முடிவு வரப்போ க்ளீன் த ஹவுஸ். செகண்ட் டைம் க்ளீன் பண்ணிட்டாங்க. வெள்ளை அடித்த மாதிரி வீட்டுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. எனிவே இதான் நடந்தது. வாட் டு டூ, வெரி குட் டீம். நம்ம ஒன்றும் அதில் வேதனைப்பட வேண்டியதில்லை. பட் வாட் டு டூ, இட் ஹேப்பன்ஸ். பார்ப்போம் அடுத்த மேட்ச்சுக்கு இப்போ இருந்து ரெடி ஆகிடலாம். யார் ஸ்டார்டிங் 7, சாகர் எப்படி விளாடணும், ரைட்டு கார்னர் நிற்கணுமா, எல்லாமே நீங்களும் உங்கள் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. சாகர் தான் விஷயம் வேறு தான். நானும் ஒத்துக்கிறேன், விளையாடலையாப்பா. சரி, எனிவே பொறுப்பாக லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.